அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இது வந்து இது வந்து மட்டனுங்க. இது ஒரு 300 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். எங்க எங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாரி. இது வந்து ஒரு எங் தேவாங்க செட்டி கம்யூனிட்டியோட யுனிக் டிஷ் இது. இது வந்து இது இல்லாம இவங்களுக்கு சண்டே விடியவே விடியாது. இந்த குழம்பு இல்லாம. இது வந்து எவ்ரி எவ் அதாவது அந்த ஊர்ல எவ் எல்லா குடும்பத்திலயும் காலையில இந்த இந்த குழம்பு இருந்தாதான் அவங்களுக்கு வந்து சண்டே விடிஞ்ச மாதிரி. ஒரு கிருத்திகையோ அமாவாசையோ வந்துருச்சுன்னா அவங்க காலையில டிஃபன் சாப்பிட்றதே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. இது வந்து மாதரப்பாக்கம் புலுசு மாதரப்பாக்கம் புலுசு அப்படின்னு வாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது மெயினா வந்து இட்லி தோசைக்கு தான். மெயினா இட்லி தாங்க. தோசை கூட யாரும் ஊத்திட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப வந்து நம்ம வந்து 1, 2 பெத்து வச்சிருக்கோம். அதனால தோசை கேட்டா அழகா ஊத்தி தரோம். இப்ப நாங்கெல்லாம் எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது நாங்கெல்லாம் 4 பேரு, 5 பேரு, 6 பேரு இருக்கும்போது எங்க அத்தைங்க அவங்க எல்லாரும் இருக்கும்போது தோசையெல்லாம் ஊத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது ஒரு குழம்பு காலையில வச்சுட்டு இட்லி தான் தட்டு தட்டா ஊத்தி வச்சுருவாங்க. எத்தனை இட்லி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான குழம்புங்க இது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பை வந்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வேக வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வச்சு. இந்த குக்கரில் வச்சுருக்கேங்க. நான் சாதம் வச்சுருக்கேன், அதனால கிண்ணம் மேலே வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5, 6 விசில் விட்டால் நல்லா பருப்பு குழஞ்சி வெந்துடும். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா மட்டன்ன்றதால அதிலவே ஃபேட் இருக்கும். அதனால மட்டனுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4 ஸ்பூன், இந்த கப்பில் 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போது இது வந்து சோம்பு. இந்த சோம்பை இதில் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலைங்க. இப்போது ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டோம்னா இஞ்சி பூண்டு போய் ஃபுல்லாக குக்கரில் ஒட்டாமல் இருக்கும் அதோட ஈரப்பதத்துக்கு. அதனால் தக்காளி வந்து ஒரு பாதி வதங்கினோடனே நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கட்டோங்க. இது வதங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு நான் போட்டுடுறேன். இந்த பாருங்க, இது வந்து 1 ஸ்பூன் கிட்ட இருக்கோங்க. போட்டுடுறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு பாதி வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது ஒரு இவ்வளோ துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு வந்து எப்போ நம்ம செய்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு சில பேர் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. எப்போ வேணால் தேவைன்னா எடுத்து போட்டுக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அது நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போது அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து குக்கரில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து வெறும் வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு போட்டோம்னா அப்படியே போய் குக்கரில் போய் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இந்த அடியில். இப்போ தக்காளி போட்டுட்டு போடுறதால இந்த இஞ்சி பூண்டு வந்து ஒட்டவே ஒட்டாது. நல்லா அதே தக்காளியோட அந்த ஈரப்பதத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த
கழுவி வச்ச மட்டனை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம நார்மலா வைக்கிற குழம்ப விட இந்த பருப்பு சேர்த்து இந்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பருப்புன்னா நிறைய பருப்பு போடக்கூடாது, கொஞ்சமா. அந்த திக்னஸ்க்காகவோ என்னவோ தெரியல, அந்த மாதுளப்பாக்கம் புதுசுன்னா அதுல வந்து அந்த பருப்பு கட்டாயே இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சமா பருப்பு வேக வச்சு போடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. மெயினா வந்து இது வந்து இட்லி தோசைக்கு தாங்க நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூளுங்க, இது குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான். நம்ம பருப்பு ஊற்றுறதால கொஞ்சம் காரம் கம்மியாயிடும், அதனால் நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்குன்னு ஒரு பொடி ஒன்று அரைப்பாங்க, கூரை பொடின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த குழம்புக்குன்னே அரைப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு அதெல்லாம் அரைக்கல. நான் வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா பவுடரே தான் நான் போட போகிறேன். இதே தான், இதே கரம் மசாலா பவுடர் தான். ஆனால் இதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கசகசாவும் கொஞ்சம் உடச்சக்கல்லையும் கூட போட்டுப்பாங்க. இந்த குழம்பு திக்னஸ் வர்றதுக்கோ என்னன்னு தெரியல, போட்டுப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் போட போகிறது இல்லை. வெறும் நான் அரைச்சி வச்ச கரம் மசாலாவே ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். இப்போ இந்த பருப்பு நம்ம 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சோம்லங்க, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கடைஞ்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி, அதாவது தேவையான தண்ணி இல்லை, அதிகமாகவே தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்க மிக்ஸி, அதிலவே ஊற்றுறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன், இன்னொரு டம்ளரும் ஊற்றலாம். இன்னொரு டம்ளரும் ஊற்றுறேங்க. இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு, ரொம்ப திக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு, இது மட்டன்ன்றதால ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகணுங்க. அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து உங்களுக்கு குழம்பு நல்லா வரும். இப்போ இதை குக்கரை மூடி வச்சிடறேன். விசில் போட்டுறேங்க. இது இப்படியே வேகட்டும், நம்ம வெந்த அப்புறம் பார்க்கலாம். இதாங்க மணக்க மணக்க மாதுளப்பாக்கம் புலுசு ரெடி. இதை பாருங்க, இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் குழம்பு. கறி குழம்பு வந்து திக்காலாம் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இட்லிக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இதாங்க இட்லி வித் மாதுளப்பாக்கம் கூரை புல்ஸும் ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் இது நல்லாவே இருக்காது இந்த குழம்பு. இது வந்து இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சண்டே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மட்டன் குழம்பு. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் நல்லா எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அதாவது அவங்களோட யுனிக் டிஷ் இது. எதுவுமே இல்லை, எல்லாம் நம்ம போடுறது தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை தான் வச்சு போடுறது. தனியாக இதுக்குன்னு அந்த கரம் மசாலா மட்டும் தனியாக அரைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் உடச்சக்கல்லையும் கொஞ்சம் கசகசாவும் போட்டு
அவங்க அரைப்பாங்க. ஆனா நான் அத கூட போடல இன்னைக்கு. வெறும் கரம் மசாலாவே போட்டு செஞ்சிருக்கேன். ஆனா அந்த டேஸ்ட்டு இதுல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பாப்பா தான் சாப்பிட்டு சொல்லப்போது. சொல்லு சொல்லு பாப்பா. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு என்கரேஜ் ஆகும் வீடியோ போட. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.